சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான நாள். என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சித்திரகுப்தர் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தை சொல்லுவாங்க. லக்ஷ்மி நாராயணர் பூஜை செய்யணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப உகந்ததும் இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதே போல் சித்தர் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளும் இன்றே, அம்பிகை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாளும் இன்றே, சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாளும் இன்றே என்று அடுக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தை குறிப்பிடலாம். இந்த திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா 30ஆம் தேதி, அதாவது இன்று மாலை 9:50 இந்த திதியானது ஆரம்பித்துவிடும். பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிடும். ஏன்னா பௌர்ணமி கிரிவலம் போகிறவங்க எப்போ இருந்து போகிறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் இல்லையா. 9:50 இரவுக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் இரவு 11:07 வரையிலும் அந்த திதியானது நீண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிறத நம்ம செல்லலாம். இது ரொம்ப சிறப்பு. அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறத விட இது சித்தர்கள் பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சித்தர்கள் அந்த பௌர்ணமி தினத்தில், அதுலேயும் குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை மற்றும் மலை சார்ந்த பகுதிகள் இருக்குது இல்லையா, எல்லாமே சிவாம்சம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மலைகளை கிரிவலம் வருவார்கள் அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம போகும்போது அவர்கள் பாதம் பட்ட அந்த இடத்திலே நம் பாதம் படுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியத்தை உண்டாக்கக்கூடியது. அதனால் எவ்வாறேனும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லலாம். இயலாத பட்சத்திலே அருகாமையிலே சிவாலயங்கள் அமைந்திருக்கும் மலை மேலே அந்த மலையவே சிவமாக பாவித்து அங்கு கிரிவலம் வரலாம், தவறில்லை. ரொம்ப சிறப்பு. வருடத்தில் ஒரு முறை சித்திரகுப்தரை நினைத்து வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தை சொல்லுவாங்க. ஏடும் எழுதுகோளும் வைத்து வழிபடுகின்ற வழக்கம் அப்படிங்கிறது நம்மிடையே உண்டு. அது நம் பாவங்களை குறைத்து புண்ணியங்களை பெருக்குவதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட அதை எவ்வாறு சொல்லலாம்னா, பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கு வழியை காட்டுவதற்கு அப்படின்னு சொல்லலாம். அல்லது பாவங்களே செய்யாமல் நம்மை தடுப்பதற்கான வழிபாடு அப்படின்னு அதை சொல்லலாம். ஏன்னா சித்திரகுப்தர் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு விளக்கம் வச்சுருப்போம். நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்களையெல்லாம் அதாவது சரியாக வைத்துக்கொண்டு அதற்கான பலன்களை தரவல்லவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லி வச்சுருப்போம். இவரை அடிக்கடி ஞாபகம் படுத்திக்கும் போது தான் இந்த பாவம் புண்ணியம் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த பாவத்தில் குறிப்பாக செஞ்சோம்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு கான்ஷியஸ் மைண்டோடு அந்த பாவம் செய்யாமல் வரலாம். அதுக்கு தான் இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது. சித்திரகுப்தர் பொய் கணக்கு எழுத மாட்டார். நம்ம அவர்கிட்ட போய் அப்பீல் பண்ண வேண்டாம், எனக்கு நான் செஞ்ச பாவத்தையெல்லாம் விட்டுருங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். அவர் அப்படி எழுதவும் மாட்டார். நியாயமாக நம்ம என்ன செய்வோமோ அதை எழுதுவார். அதனால் அவரை ஞாபகம் வச்சுக்கும் போதெல்லாம் நம்ம பாவங்களை செய்யாமல் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது அதனுடைய தாற்பயம். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வகையில் இந்த சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி திதியிலே அவரை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். நம்மை நாம் ஒரு என்ன சொல்கிறதுனா திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாள். எத்தனை தவறு செஞ்சிட்டாலும் இந்த வருடம் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அம்பிகை வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்தது. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தில் காவல் தெய்வங்களாக இருக்கலாம், இஷ்ட தெய்வங்களாக இருக்கலாம், குலதெய்வங்களாக இருக்கலாம், பெண் தெய்வங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களை வழிபாடு செய்வது எப்படி அப்படின்னா, அதையும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. நெய் தீபம் ஏற்றி கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையும் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. தவற விடாதீங்க. அதுவும் குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் தாண்டி இந்த உள்ளிருக்கின்ற ஆற்றலை உணர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சித்தர் வழிபாட்டில் அல்லது அந்த ஜபம் செய்கிறவங்க, தியானம் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே அது எடுத்து கூறப்பட்டிருக்கும். அந்த வகையிலே அந்த நம்ம ஜபம் செய்யணும், தியானம் செய்யணும் அப்படின்னா அந்த தியானம் சித்திக்க வேண்டும் அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தில், அதுலேயும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி தினத்தில் நீங்கள் அதை முயற்சி செய்து பார்த்தீங்கன்னா கண்கூடா கைகூடி வரும். அதனால் தவற விடாதீங்க. சித்தர் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தை குறிப்பிடலாம். அப்போ நம்ம தவற விடக்கூடாத ஒரு நாள் அப்படின்னா இந்த நாள். அதனால் ரொம்ப கான்சியஸாக இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம். அல்லது நம்ம அன்னதானங்கள் செய்பவர்கள் அன்னதானம் செய்யலாம். இந்த மாதிரி பெரிய பாக்கியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இதில் குறிப்பாக அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த திதி முடிகிற நேரத்தை வச்சு தான் கணக்கிடுவாங்க. அந்த வகையில் இரவு 11:07 திதியானது முடியுது. எப்போ? 1ஆம் தேதி இரவு.
அப்போ இந்த சோடசக்கலை நேரத்தை 300 மணி நேரம் பின்னொரு மணி நேரம்னு எடுத்தாங்கன்னா இரவு 10 மணி 7 நிமிடங்களிலிருந்து 12 மணி 7 நிமிடம் வரலாம் அந்த நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் தியானம் செய்வதும் நமக்கு வேண்டியதை இறைவனிடம் கேட்பதும் கண்டிப்பாக நினைத்ததை செயல்படுத்தி தரும். அதுலேயும் இந்த சித்தர்கள் சம்மந்தப்பட்ட பௌர்ணமி அப்படிங்கிற போது கண்டிப்பாக அது உங்களுக்கு கை மேலே பலனை கொடுக்க வல்லது. முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த அற்புதமான சித்திரை பௌர்ணமியை தவற விடாதீர்கள் நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.